1957 ஒரு குற்றம், 2 கொலை அப்படிங்கிறது செய்யப்படுகிறது. 2003 தான் அதனுடைய கொலையாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அமெரிக்காவில். என்ன விக்கி, அமெரிக்காவில் 1957 நடந்த கொலையை பற்றி பார்ப்பதால் நமக்கு என்ன கிடைக்கப் போகுது? இந்த கேள்வி உங்கள் மனதில் இருந்தால் இந்த பதிவு முடியும் போது அதற்கான விடை உங்களுக்கே கிடைத்துவிடும். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆயிரத்தி 1957 ஜூலை மாதம் 21ஆம் தேதி ஒரு கார், ஃபோர்ட் கார் அப்படின்னு சொல்லலாம், 1949 மாடல் ஃபோர்ட் கார். அந்த காருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா 5 நபர்கள். அதில் 2 காதலர்கள், அதாவது 2 ஜோடி காதலர்கள், ஒரு டிரைவர். இந்த காதலர்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே 17 வயதுக்கும் கீழுள்ள மனிதர்கள். டிரைவர் வெறும் 15 வயசு தான். ஸோ இப்படி எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. இரவு 12:30 மணி. அப்படியே போயிட்டு இருக்கும்போது காரை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்ற ஒரு குரல் வருகிறது. காரை நிப்பாட்டுறாங்க. பின்னாடி இருக்கிற ஒரு காதலன் சொல்லியிருக்கான். எந்த இடத்துல கார் நிற்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலிஃபோர்னியாவில் ஆயில் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கார் நிற்பது வழமையாக நடக்கக்கூடிய சில விஷயம்தான். நிறைய காதலர்கள், இந்த இருட்டை விரும்பும் நபர்கள் அங்கே காரை நிறுத்துவார்கள். ஸோ அப்படி காரை நிறுத்துறாங்க. 2 ஜோடி லவ்வர்ஸும் வெளியில் வராங்க. அப்படியே வெளியில் நின்று தூரமாக இருக்கிற காடை பார்த்து வருகிறார்கள். அந்த காட்டு பகுதியை பார்க்கும்போது ஒரு லைட் மட்டும் அப்படியே மின்னி மின்னி எரிகிறது. என்னடா லைட் எரியுது அப்படின்னு சொல்ற அந்த ஒரு கேள்விலாம் இந்த லவ்வர்ஸ்ட கிடையவே கிடையாது. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த கேள்வி ஒரு பயமாக மாறுகிறது. திடீர்னு பார்த்தா டிரைவர் ஒரு விஷயத்தை பார்க்கிறார். ஒரு நிழல் அவங்க கார் பின்னாடி வந்து நிற்கிறது. என்ன நிழல் அப்படின்னு சொல்லி அவர் திரும்பி பார்ப்பதற்கு முன்பாக அந்த நிழல் நிஜமாக மாறி ஒரு மனிதனாக மாறி கார் டிரைவர் முன்னாடி வந்து நிற்கிறார். யாருனே தெரியல. அவர் கையில் ஒரு துப்பாக்கி இருக்கு. அந்த 2 ஜோடி காதலர்களை பார்த்து சொல்றாங்க, காருக்குள்ள எல்லாரும் போங்க, போறதுக்கு முன்னாடி உங்க ட்ரெஸ் எல்லாம் கலட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த காதலர்கள் எல்லாருமே 17 வயதுக்கும் கீழுள்ள இளைஞர்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ பயந்து ட்ரெஸ்ஸை கலட்டுறாங்க. அவங்களுடைய இன்னர்வியர்ஸோடு மட்டுமே காருக்குள்ள போறாங்க. பேக் சீட்டில் 4 நபர்களும் கைகளும் அவர்களுடைய வாயும் கட்டப்படுகிறது. டேப்பால் அவங்களுடைய வாய் என்பது ஒட்டப்படுகிறது. யாருமே சவுண்ட் கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். டிரைவரை மட்டும் காருக்கு வெளியில கட்டி போட்டுறான். இந்த 4 நபர்கள் இருக்காங்கல்ல, அதுல 15 வயதே நிரம்பிய ஒரு சிறுமியை அழைக்கிறான். சிறுமின்னு சொல்ல முடியாது, லவ்வர்ஸ் தானே வந்திருக்காங்க. அப்படி அழைத்து முன் சீட்ல உட்கார வச்சு அந்த சிறுமியை மட்டும் வன்புணர்வு, பலாத்காரம் என்பது செய்கிறான். அப்படி செய்த பிறகு இந்த 4 நபர்களையும் காட்டுக்குள்ள கொண்டு போறான். உங்க 4 பேரையும் நான் சுட்டு கொல்ல போறேன் அப்படின்னு சொல்றான். இந்த 4 நபர்களையும் அந்த காரையும் அப்படியே காட்டுக்குள்ள கொண்டு போய் 4 நபர்களையும் வெளியில அனுப்பி படுக்க சொல்றான். உங்க தலையில நான் சுட போறேன் அப்படின்னு சொல்லி படுக்க சொன்ன கொஞ்சம் நேரத்திலேயே காரை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போற அந்த சவுண்டு மட்டும் தான் இந்த 4 நபர்களுக்கும் கேட்கிறது. ஸோ அவங்க எந்திரிக்கிறாங்க. யாருமே இல்லை. ஒரு காட்டுக்குள்ள நிக்கிறாங்க அந்த 4 மனிதர்கள், அதாவது 2 ஜோடி லவ்வர்ஸ். கார் எங்க போனது? இந்த கேள்விக்கு மத்தியில கார் பிரிட்ஜ் மேல வந்துட்டு இருக்கு. அந்த பிரிட்ஜில் ரெட் லைட் அப்படிங்கிறது எரியுது. அதாவது கார் நிற்க வேண்டிய ஒரு வார்னிங். 2 போலீஸ் காவலாளர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஸோ ரெட் லைட்டை தாண்டி இவ்வளோ ஸ்பீடா ஒரு கார் வருதுன்னா ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றத இந்த காவலாளிகள் உணர்ந்து கொள்கிறார்கள். அதன் காரணமாக இந்த காரை துரத்துறாங்க. அப்படி துரத்தி அந்த காரை பிடிச்சிடுறாங்க. அந்த கார்ல இருந்து ஒரு மனிதனை வெளியில கொண்டு வராங்க. இந்த 2 நபர்கள், அதாவது காவலராக இருந்த 2 நபர்கள் தான் இந்த கதையில மிக முக்கியமானவர்கள். அதுல ஒரு மனிதனுடைய பெயர் ரிச்சர்ட் பிலிப்ஸ் என்பதும் இன்னொரு மனிதனுடைய பெயர் மில்டன் கர்டிஸ் என்பதும் தான். இந்த பிலிப்ஸுக்கு 28 வயது, கர்டிஸுக்கு வெறும் 25 வயது. இந்த 2 காவலர்களும் அந்த டிரைவரை வெளியில கொண்டு வந்துட்டாங்க. சீட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில நபர்களுடைய ட்ரெஸ் மட்டுமே இருக்கு. அந்த ஜோடிகளுடைய ட்ரெஸ் மட்டும் இருக்கு. ஸோ வேற யாரும் இல்லையா அப்படின்னு சொல்ற சில கேள்விகள் கேட்கப்பட்டு அது பதிவு செய்யப்படுகிறது. அப்படி பதிவு செய்யும் போது வேறொரு பக்கமா இன்னொரு போலீஸ்கார் வருது. அங்கிருந்து ஒரு குரல் வருகிறது, ஏதாவது பிரச்சனையா? 2 காவலர்கள் சொல்கிறார்கள், பிரச்சனை ஒன்றும் கிடையாது, ஓவர் ஸ்பீட்ல வந்தார், கொஞ்சமா குடிச்சிருக்கார், அவருடைய டீடைல்ஸ் எழுதி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதிர் திசையில் வந்த அந்த வாகனம், அந்த காவல்துறை வாகனம் அப்படியே போகுது. அது போன கொஞ்சம் நேரத்திலேயே இவன் என்ன செய்யறான்? இந்த டிரைவரா இருந்த அவன் என்ன செய்யறான்? 2 காவலரையும் சுடுகிறான். அப்படி சுடும்போது தற்காத்துக் கொள்வதற்காக வேறொரு காவலர் அவசரமா வண்டிகள் வந்து அவருடைய ரிவால்வரை எடுப்பதற்கு முன்பாக அவரையும் சுடுகிறான். சுட்ட பிறகு அந்த 1949 மாடல் ஃபோர்ட் கார்லயே இவன் தப்பிச்சு போறான்.
இப்போ சுடப்பட்ட 2 காவலர்கள் இறந்து விடுகிறார்கள். அப்படி இறப்பதற்கு முன்பாக அந்த ஃபோர்டு வாகனத்துக்கு எதிராக 3 முறை பிலிப்ஸ் அப்படிங்கிறவர் அவருடைய துப்பாக்கியை பயன்படுத்துகிறார். அதுல 2 குண்டுகளை பிற்காலத்தில் கண்டுபிடித்தார்கள். ஒரு குண்டு அப்படிங்கிறது எங்க போனது அப்படிங்கிறது தான் கேள்வி. 2 காவல்துறை அதிகாரிகளும் இறந்து விட்டார்கள். அவங்களுடைய வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லப்படுகிறது. அழுகிறாங்க. யார் இதை செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நம்ம பார்ப்பது எல்லாமே 1957. சிசிடிவி அப்படி எதுவுமே கிடையாது. காவல்துறை அதிகாரிகள் பல நபர்களை விசாரணைக்கு கொண்டு வருகிறார்கள். அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும் போதுதான் 4 பேர் இந்த காட்டுக்குள்ளேருந்து வெளியில வந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருகிறது. அந்த 4 மனிதர்களையும் விசாரணைக்கு கொண்டு வராங்க. நீங்க பார்த்த நபர் எப்படி இருந்தா அப்படின்னு சொல்ற ஒரு விதமான கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கு தகுந்தது போலவே ஒரு டிராயிங் என்பது செய்யப்படுகிறது. அவங்க 4 பேரும் சொல்றாங்க ரொம்ப உயரமா இருந்தாங்க, 200 பவுண்ட்ஸுக்கு மேல அவனுடைய வெயிட் இருக்கும், முடி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அங்க அடையாளமாக சொல்லும்போது அவனுடைய உருவப்படம் என்பது வரையப்படுகிறது. அந்த உருவப்படம் பல காவல்துறை அதிகாரிகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. இவனை பார்த்தீங்களா இல்லையா, ஏன்னா இது மட்டும் தான் அந்த காலத்தில் செய்திருக்க முடியும். உருவப்படமாக இருக்கட்டும், இல்லாட்டி அடுத்ததாக நடந்த பல வாகன சோதனைகளாக இருக்கட்டும், அந்த மனிதனை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. 2 வருடங்கள் ஓடிவிட்டது. வேற வழியே இல்லை, இந்த வழக்கை முடித்து விடலாம், இல்லாட்டி அப்படியே ஹோல்ட்ல போட்டுறோம் அப்படின்னு சொல்லி கோல்டு கேஸாக இது மாற்றப்படுகிறது. 2 வருடங்களுக்கு பிறகு இந்த வழக்கில் அடுத்ததாக நடந்த திருப்பங்கள் என்பது விதி செய்த விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் நாட்கள்லயே இந்த கார் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுகிறது. அதாவது 2-3 மாதங்களில் கார் எங்க நிப்பாட்டியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த காருக்கு பக்கத்துல வேறொரு வீடு இருக்கு. அந்த வீட்டை வெளியில வந்து கொஞ்சமா முத்தம்லாம் தொளிச்சு அவங்க பெருக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரிவால்வர் என்பது ஒருத்தவங்களுக்கு கிடைக்குது. ஸோ ரிவால்வர் தானே கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரிவால்வரனுடைய பாகத்தை பத்திரமா அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டாங்க. ஆனா 2 வருடங்கள், அதாவது 1960 அதே வீட்டை சேர்ந்த ஒரு குழந்தை விளையாடுகிறது. அப்படி விளையாடும் போது அவங்களுடைய சுற்றுப்புறத்திலிருந்து மறுபடியும் அந்த ரிவால்வருக்கு தேவையான குண்டுகளை வைக்கக்கூடிய சிலிண்டர் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ சிலிண்டரும் கிடைச்ச உடனே ரிவால்வரனுடைய ஒரு பகுதியும் கிடைச்ச உடனே அந்த வீட்டில் இருந்த ஒரு மனிதனுக்கு ஒரு சந்தேகம். நம்ம வீட்டில இருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்தது அல்லவா ஒரு 2 வருடத்திற்கு முன்பாக, அதுல சம்பந்தப்பட்டிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதன் காரணமாக அவன் நேரா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றான். போலீஸ் இந்த ரிவால்வரை கைப்பற்றுகிறார்கள். அந்த ரிவால்வரை கைப்பற்றி அதனுடைய சீரியல் நம்பர் எல்லாமே எடுக்கப்படுகிறது. அந்த சீரியல் நம்பர்னுடைய ரிவால்வர் எங்கே, எப்போது, யாருக்கு விற்கப்பட்டது அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. கிட்டத்தட்ட இங்கிருந்து 1600 மைல்ஸ் தொலைவில் இருக்கிற ஒரு கடையில் இந்த ரிவால்வர் என்பது விற்கப்பட்டிருக்கிறது. ஸோ நேரா அங்க போறாங்க காவல்துறை அதிகாரிகள். அங்க போய் விசாரிக்கும் போது ஜிடி வில்சன் அப்படிங்கிறவர் தான் இந்த ரிவால்வர் அப்படிங்கிறத வாங்கியிருக்கார். ஸோ வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. யார் இந்த ஜிடி வில்சன்? 1600 மைல்ஸ் தொலைவில் இருக்கும் ஒரு நபர் எப்படி அவ்வளவு தூரம் தள்ளி வந்து 2 காவலர்களை சுட்டு கொன்றிருப்பார்? கேள்விகள் மட்டுமே இருக்கிறது, பதில் கிடைக்கவே இல்லை. சோ இப்படி கேள்விகள் மட்டுமே இருந்த நிலையில் அடுத்ததாக 40 வருடங்கள் அந்த கேள்விக்கான பதிலை தேடி காவலர்கள் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்தாலும் எல்லாமே வீண் முயற்சியாக மாறுகிறது. ஸோ காலம் செல்கிறது. டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு மெத்தடை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டிஎன்ஏ வழியாக குற்றவாளியை கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி 1999 வருடம் ஒரு கேள்வி காவலர்கள் மத்தியில் எழும்புகிறது. அந்த கேள்வியின் அடிப்படையில் ஒரு பெண்ணை பலாத்காரம் செஞ்சான் அப்படின்னு சொன்னோம் பாருங்க, அந்த பெண்ணினுடைய உடை என்பது எடுக்கப்பட்டு அதுல அவனுடைய விந்தணு இருக்கிறதா, அதனுடைய டிஎன்ஏ வழியாக ஏதாவது கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி சோதித்து பார்க்கிறார்கள். ஆனா அங்கேயும் ஃபெயிலியர் அப்படிங்கிறதே வருது. இப்போதான் ஆதார் கார்டுனுடைய இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு கிரைம் ஸ்டோரியில வரப்போகுது. ஆதார் கார்டு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருடைய கைரேகையும் ஆதார் கார்டுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த ஆதார் கார்டை வச்சு இவ்வளோ நாள் இந்தியாவில் நடந்த பல கொள்ளையாக இருக்கலாம், கொலைகளாக இருக்கலாம், அதை ஏன் கண்டுபிடிக்கவில்லை, கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற கேள்வியை இன்று நாம் கேட்க வேண்டும். 1957 அப்படி ஒரு குற்றம் நடந்து விட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். காரை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அந்த கார்ல இருக்கிற கைரேகை என்பது ஒரு பிரிண்டா எடுத்து வைக்கப்படுகிறது. ரொம்ப பெரிய அளவில் சேஃப்டியா எடுத்து வைக்கிறாங்க. இப்படி பல குற்ற செயல்களில் நடந்த பலவிதமான இந்த கைரேகை என்பது எல்லா காவல்துறை அதிகாரிகளிடமும் கொடுக்கப்படுகிறது, இல்லாட்டி எடுத்து வைக்கப்படுகிறது. டிஜிட்டலா கிடையாதுங்க, வெறும் பேப்பரா தான். அப்படி பேப்பரா பிரிண்ட் அவுட் எடுக்கப்பட்ட அந்த ஒரு கைரேகை, கார்ல 3 இடங்களிலிருந்து எடுக்கப்பட்ட கைரேகையை ஏன் இப்ப இருக்கிற டேட்டா பேஸை வச்சு 2003 இப்படி கைரேகைக்காகவே அமெரிக்காவில் டேட்டா பேஸ் என்பது இருந்தது. இப்போ இந்தியாவில் எப்படி ஆதார் கார்டு இருக்கு அதே மாதிரி தான். அந்த டேட்டா பேஸினுடைய பெயர் IAFIS என்று அழைப்பார்கள். அதாவது FBI இன்டகிரேட்டட் ஆட்டோமேட்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் என்பதுதான்.
ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் இதன் வழியாக பல காவல்துறையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரிண்டட் ஃபிங்கர் பிரிண்டை டிஜிட்டலைஸாக டேட்டாபேஸாக மாற்றி வைத்திருந்தார்கள். அந்த டேட்டாபேஸ் கூட அந்த கார்ல இருந்து 1949 மாடல் ஃபோர்ட் கார்ல இருந்து எடுக்கப்பட்ட டேட்டாபேஸ் என்பது கம்ப்யூட்டர் வழியாக சோதனை செய்து பார்க்கிறார்கள். அப்படி சோதித்து பார்க்கும்போது ஒரு கைரேகை என்பது எக்ஸாக்ட் மேட்சாக மாறுகிறது. அந்த நபர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி காவலர்களுக்குள் வருகிறது. அவருடைய பெயர் கெரால்ட் மாசன் என்பதுதான். இந்த கெரால்ட் மாசன் என்பவர் 1956 ஒரு குற்றத்தை செய்தார் அப்படின்னு சொல்லி, ஒரு திருட்டில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி அவருடைய கைரேகை என்பது காவல்துறை அதிகாரிகளால் எடுக்கப்பட்டு அது பாதுகாக்கப்பட்டு அப்படி இந்த ஒரு டேட்டாபேஸ்க்குள்ள வந்த கைரேகை தான். 1956க்கு பிறகு அவர் பெயர்ல எந்தவித கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஸோ கெரால்ட் மாசன் அப்படிங்கிறவர் தான் இதை செய்தாரா, நம்ம டேட்டாபேஸ் தப்பா கூட இருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. கெரால்ட் இருப்பது YMCA பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மேன்சன்ல ஒரு விடுதியில் இருக்கிறார். YMCA பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டேட்டாபேஸ் எல்லாமே பேப்பரா ஃபைலா ரொம்ப சூதானமா வைக்கப்பட்டிருந்தது. ஸோ 1956 இருந்து 1960க்குள்ள இந்த கெரால்ட் மாசன் அப்படிங்கிறவர் கையெழுத்து ஏதாவது போட்டிருக்காரா என்கிற ஒரு சோதனை செய்யப்படுகிறது. அந்த கையெழுத்தும் இந்த துப்பாக்கி வாங்க போன இடத்துல ஒரு கையெழுத்து போட்டிருப்பாரு பாருங்க, அந்த கையெழுத்தும் கெரால்ட் மாசனுக்கு தெரியாமையே இப்போது இருக்கும் அவருடைய கையெழுத்தும் மூன்றும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. அந்த சோதனையில் மூவரும் ஒருவர் தான் அப்படிங்கிற ஒரு உறுதிக்கு வருகிறார்கள். அதன் பெயரில் கெரால்ட் மாசன் அப்படிங்கிறவர் கைது செய்யப்படுகிறார். 2003வது வருடமே அவருடைய தண்டனை என்பது உறுதி செய்யப்படுகிறது. இரட்டை ஆயுள் தண்டனை என்பது அவருக்கு கொடுக்கப்படுகிறது. நான் கொஞ்சமா தண்ணி அடிச்சிருந்தேன், இவங்களை வேணும்னு சுடல, 2 காவலர்களை வேண்டுமென்றே நான் சுடவில்லை, அடுத்ததா என்னை பாதுகாத்து கொள்ள அவர்களை சுட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய 69வது வயதில் அவர் மன்னிப்பை கோருகிறார். கிட்டத்தட்ட 20வது வயதிலேயே இந்த தவறை செய்து விட்டார். 40 வருடங்களாக மன்னிப்பு கோராத ஒரு நபர் கடைசியா அவர் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன மன்னிப்பு கேட்கிறார். அந்த மன்னிப்பை கொடுக்க மறுக்கிறார்கள் அந்த காவலர்களுடைய உறவினர்கள். நீங்க மட்டும் இப்ப கைது செய்யப்படவில்லை என்றால் இந்த மன்னிப்பை நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க, நீங்க தண்டனைக்கு உட்பட வேண்டிய நபர் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த தண்டனை என்பது உறுதி செய்யப்படுகிறது. இந்த ஒரு விசாரணை வழியாக உங்களுக்கு என்ன தெரியுது தெரியுமா? எவ்வளவோ கேஸ் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லையும் தூங்கிட்டு இருக்கு. எவ்வளவோ கொலைகள், கற்பழிப்புகள், வன்புணர்வுகள், இல்லாட்டி பலவிதமான குற்ற செயல்கள் எல்லாத்துலேயும் கைரேகை அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்குமே. அவங்களே ஒரு டேட்டாபேஸை வச்சு 1957 நடந்த ஒரு கொலையை கண்டுபிடிக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதே மாதிரியான ஒரு விதமான சர்ச்சிங்கை பயன்படுத்தி ஏன் இந்தியாவில் பல குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாது? இந்த கேள்வியை நாமும் கேட்கலாம், பலரும் கேட்பார்கள். நிச்சயமாக காவல்துறை அதிகாரிகளுக்கு இது செல்கிறதா என்று பார்க்கலாம். பழைய வழக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக தூசி தட்டப்படட்டும், உண்மைகள் வெளியில் வரட்டும். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.